ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த 7வது மாதம் ஜூலை மாதத்தின் முதல் தேதி அதிகாலை நேரத்தில் தேவ சமூகத்தில் கர்த்தரை தேடி அவருடைய முகத்தை நாடி வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த 7வது மாதத்தின் முதல் தேதியில் கூட இந்த மாதத்துக்குரிய வாக்குத்தத்த வார்த்தைகளோடு கர்த்தர் நம்மை சந்திக்க நம் மத்தியிலே வந்திருக்கிறார். கர்த்தருக்கு துதி செலுத்தி நன்றி செலுத்தி அவரை வரவேற்போம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்த வார்த்தை என்று சொல்லும்போது இந்த வாக்குத்தத்த வார்த்தை இந்த மாதத்திற்கு மாத்திரமல்ல, இது வாழ்நாள் முழுவதுமாக நாம் பயன்படுத்தலாம். ஆனாலும் ஒவ்வொரு மாதமும் கர்த்தர் நமக்கு ஒவ்வொரு வாக்குத்தத்த வார்த்தைகளை நினைவுபடுத்தி அந்த வாக்குத்தத்த வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையிலே விசுவாச ஜீவியத்திலே உபயோகப்படுத்தும்படியாக, அதனால் ஆசீர்வாதம் பெறும்படியாக கர்த்தர் நினைவுபடுத்துகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே இந்த 7வது மாதத்தின் முதல் தேதி அதிகாலை நேரத்தில் கர்த்தர் நமக்கு நினைவுபடுத்த விரும்புகிறதான வாக்குத்தத்த வார்த்தை, அது சங்கீதம் 46வது சங்கீதத்தில் 10வது வசனம். 46வது சங்கீதத்தில் 10வது வசனம் இவ்விதமாக எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறியுங்கள். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்முடைய தேவனாக இருக்கிறார். சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக, நமக்கு உதவி செய்யும்படியாக, நம்முடைய தேவைகளை சந்திக்கும்படியாக, நம்மை காக்கும்படியாக கர்த்தர் நமக்கு தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் அமர்ந்திருந்து அமைதியாக இருந்து அவருடைய வல்லமையை, அவருடைய வல்லமையான கிரியைகளை பெற்றுக்கொள்ளும்படியாக, அவருடைய திட்டம் நம்மில் நிறைவேறும்படியாக நாம் அமைதியாக அமர்ந்திருந்து விசுவாசத்தோடு காத்திருக்க வேண்டும். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். நமக்கு இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். நீங்கள் அமர்ந்திருந்து என் மேல் இருக்கிற நம்பிக்கையினால, விசுவாசத்தினாலே நீங்கள் அமைதியாகவும் நீங்கள் நம்பிக்கையாகவும் இருங்கள். பி கான்ஃபிடென்ட், பி கான்ஃபிடென்ட், ஐ வில் பி யுவர் காட் அண்ட் டேக் கேர் ஆஃப் யூ என்ற வாக்குத்தத்த வார்த்தையை கர்த்தர் சொல்கிறார். உங்களை நான் பராமரிப்பேன், பாதுகாத்துக் கொள்வேன், உங்களுக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமாக இருப்பேன், நான் தேவனாக இருப்பேன், நீங்கள் அமைதியாக அமர்ந்திருங்கள், என் மேல் நம்பிக்கையாக மாத்திரம் இருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். பிரியமானவர்களே, விசுவாசிகளாகிய நாம் பதறாமல் அமைதியாக நம்முடைய தேவன் மேலே இருக்கிற நம்பிக்கையில் நாம் காத்திருந்து அமர்ந்திருப்போமானால், அமர்ந்திருந்து அவருடைய வல்லமையான கிரியைகளை செய்ய நாம் அனுமதிக்க வேண்டும். அவருடைய திட்டம் நம்மில் நிறைவேற, நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற அனுமதிக்க வேண்டும். பதஷ்டப்படக்கூடாது, பதறக்கூடாது. ஆகவே நீங்கள் அமர்ந்திருந்து அமைதியாக இருந்து நான் உங்கள் தேவன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள், அதை உங்கள் வாழ்க்கையில் ருசித்து பாருங்கள் என்கிறார். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். ஹல்லேலூயா. நாம் அமைதியாக இருந்து நம்பிக்கையாக இருந்து பதஷ்டப்படாமல் பதறாமல் இருப்போம். பாருங்க, ஏசாயா 28வது அதிகாரத்தினுடைய 16வது வசனத்தில் கூட விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 28:16, ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திபாரமான ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன், அது பரீட்சிக்கப்பட்டதும் விலையேற பெற்றதும் திட அஸ்திபாரம் உள்ளதுமான மூளைக்கல்லாயிருக்கும். விசுவாசிக்கிறவன் பதறான். நமக்கு இருக்கிற பெரிய கண்மலையாகிய கிறிஸ்து, அவர் பரீட்சிக்கப்பட்டவர். He is tested and proved. ஹல்லேலூயா. வல்லமை அவரிடத்துல இருக்கிறது, டெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கு, ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கு. அது பரீட்சிக்கப்பட்ட ஒரு கல்லாக இருக்கிறது. ஹல்லேலூயா. வல்லமையுள்ள கல்லாக இருக்கிறது. ஆகவே அவர் மேலே விசுவாசமாக இருக்கிறவன் பதற மாட்டான், பதஷ்டப்பட மாட்டான், அவசரப்பட மாட்டான். ஆகவே பதறாமல் அமர்ந்திருந்து அவர் தேவன் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். வேதத்திலே சில உதாரணங்களை கூட நாம் பார்க்கலாம். பிரியமான இந்த நாளிலே வேதத்திலே சில உதாரணங்களை பார்ப்பது நமக்கு நல்லது என்று நான் நினைக்கிறேன். முதலாவதாக பாருங்க, ஆபிரகாமை எடுத்துக்கொள்ளுங்க. ஆபிரகாம் விசுவாசிகளின் தகப்பன். அவருக்கே விசுவாசத்தில் ஒரு ஆட்டம் கண்டுபிடித்தது. ஆரம்பத்தில் ஆபிரகாமின் மனைவியாகிய சாரால் கொஞ்சம் அப்படியே அவருடைய விசுவாசத்தை அசக்கி விட்டாங்க. யானைக்கும் அடிசறுக்கும்னு சொல்லுவாங்களே, அதுபோல் விசுவாசிகளின் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கே ஆரம்பத்தில் கொஞ்சம் அடி சறுக்கிடுச்சு. இப்போ என்ன நடந்தது? ஆபிரகாம் அவசரப்பட்டதுனாலே, தனக்கு சந்தானம் இல்லை, பிள்ளையே இல்லை, வயசாயிட்டே போது என்று அவருக்குள்ளே ஆதங்கம் இருந்த பொழுது கர்த்தர் வாக்கு கொடுத்தார், உனக்கு ஒரு பிள்ளையை கொடுப்பேன்,
உன்னுடைய சந்ததியை பெரிதாக்குவேன் என்று வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய வாக்குத்தத்தம் இருக்க ஆபிரகாமும் சாராலும் சேர்ந்து கொஞ்சம் அவசரப்பட்டுட்டாங்க. அவசரப்பட்டதுனால என்ன நடந்தது? ஒரு துஷ்ட மகனை பெற்றெடுத்தான் என்று வேதத்தில் நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 16வது அதிகாரம் 11-12 வசனத்தில், ஆதியாகமம் 16, 11, 12 சாராள் தன்னுடைய வேலைக்காரியை அவருக்கு மறுமனையாட்டியாக கொடுத்தாள் என்று வேதத்தில் பார்க்கிறோம். அதனாலே ஆகார் என்ற அந்த மறுமனையாட்டியின் மூலமாக என்ன நடந்தது பாருங்க. ஒரு பிள்ளை பிறக்கிறது அந்த ஆகாருக்கு. அந்த பிள்ளையை பற்றி தேவதூதன் வந்து ஆகாருக்கு சொல்லுகிறார். பாருங்க, பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, நீ கர்ப்பவதியாய் இருக்கிறாய், ஒரு குமாரனை பெறுவாய். கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடியினால் அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாயாக. அவன் துஷ்ட மனிதனாயிருப்பான். அவனுடைய கை எல்லோருக்கும் விரோதமாகவும் எல்லோருடைய கையும் அவனுக்கு விரோதமாகவும் இருக்கும். தன் சகோதரர் எல்லாருக்கும் எதிராக குடியிருப்பான் என்றார். ஒரு தேவதூதன் வந்து இந்த ஆகாருக்கு சொல்கிறார், அப்பா உனக்கு ஒரு பிள்ளை பிறக்க போது அந்த பிள்ளை துஷ்டனாக இருப்பான். என்ன பண்ணுறது? அவசரத்தினாலே ஆபிரகாம் கொஞ்சம் பதறி அவசரப்பட்டுட்டதுனால ஒரு துஷ்ட மகன் பிறந்தான். மற்ற காரியங்களெல்லாம் நமக்கு தெரியும். அதற்கு பிறகு ஆபிரகாம் காத்திருந்தார். அதுக்கப்புறம் அமைதி ஆயிட்டார். அதுக்கு பிறகு ஆபிரகாம் அமைதி ஆயிட்டார். அமைதியாக அமர்ந்திருந்து கர்த்தருக்காக காத்திருந்தார். அவர் அமைதியாக காத்திருந்த பொழுது அப்பொழுதுதான் அவருக்கு வாக்குத்தத்தத்தின் மகன் கொடுக்கப்பட்டான். அதே ஆதியாகமம் 21வது அதிகாரத்தில், ஆதியாகமம் 21வது அதிகாரம் முதல் 3 வசனங்களிலே பார்க்கும் பொழுது, கர்த்தர் தாம் சொல்லியிருந்தபடி சாராள் பேரில் கடாட்சமானார். கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தருளினார். ஆபிரகாம் முதிர் வயதாயிருக்கையில் சாராள் கர்ப்பவதியாகி தேவன் குறித்திருந்த காலத்திலே அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். அப்பொழுது ஆபிரகாம் தனக்கு சாராள் பெற்ற குமாரனுக்கு ஈசாக்கு என்று பெயரிட்டான். ஹல்லேலூயா! வாக்குத்தத்தத்தின் பிள்ளை கொடுக்கப்பட்டு கர்த்தர் சொன்னதை செய்தார். ஆமென், ஹல்லேலூயா! நான் சர்வவல்ல தேவன் என்று சொன்னார். ஆனால் அவருடைய வாக்குத்தத்தத்திற்கு ஆபிரகாம் கொஞ்சம் அவசரப்படாமல் காத்திருந்து இருக்க வேண்டும். அவசரப்பட்டுட்டாரு, தப்பு நடந்து போச்சு, துஷ்ட மகன் பிறந்தான். அதற்கு பிறகு காத்திருந்தார், அமைதியாக இருந்தார். அமைதியாக இருந்தபோது வாக்குத்தத்தத்தின் பிள்ளையை பெற்றார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய வாக்குத்தத்தம் நமக்கு இருக்கிறது. அவர் சர்வவல்ல தேவனாக நமக்கு இருக்கிறார். ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனமே, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற தேவ ஜனமே, உங்களுக்கு அவர் தேவனாக இருப்பார். பதறாமல் அமர்ந்திருந்து அமைதியாக இருந்து நம்பிக்கையிலே காத்திருங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களுக்கு செய்வார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அடுத்து கூட நம்ம பார்க்குறோம், யோசேப்பு, அதாவது ஆபிரகாமின் சந்ததியில் வந்த யோசேப்பை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, யோசேப்புக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டது. ஆனால் இந்த யோசேப்பு பதறலை, கூக்குரலை, ஒன்றும் செய்யலை, அமைதியாக காத்திருந்தார். பல துன்பங்களை சகிக்க வேண்டியிருந்தாலும் துன்பங்களை சகித்து அமைதியாக காத்திருந்தார். அமர்ந்திருந்து அவர் தேவன் என்று அறிந்து கொண்டார். தேவன் யோசேப்பை உயர்த்தினார். பாருங்க என்ன நடக்குது. யோசேப்பு எகிப்தில் உயர்த்தப்பட்டான். பார்வோனுக்கு இணையாக, பார்வோனுக்கே தலைவனாக அவன் உயர்த்தப்பட்ட பொழுது, அவனுடைய சகோதரர்கள் அவனிடத்திலே வரும் பொழுது, சகோதரர்கள் அவனை கொன்று போட வேண்டும் என்று முயற்சித்த பல முயற்சிகள் எல்லாம் கர்த்தருக்கு முன்பாக அதெல்லாம் ஒன்று நடக்கலை. அப்போது சகோதரர்கள் இவனுக்கு முன்பாக நிற்கும் பொழுது யோசேப்பு தன்னுடைய சொந்த சகோதரர்களிடத்தில் சொல்லுகிறான். பாருங்க, ஆதியாகமம் 45வது அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது, ஆதியாகமம் 45:5 யோசேப்பு சொல்றாரு, என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், அது உங்களுக்கு விசனமாகவும் இருக்க வேண்டாம். ஜீவரட்சணை செய்யும்படி தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். பாருங்க எவ்வளோ கிளியராக சொல்கிறார். பாருங்க, அமைதியாக இப்போ கூட உயர்த்தப்பட்டு இருக்கிறார். தன்னுடைய சகோதரர், இவங்க தானே என்னை கொன்னவங்க, இவங்க தானே என்னை கொலை செய்ய தேடினவங்க என்று எந்த விதத்தில் அவர் மேலே கோபப்படலை, பதஷ்டப்படலை, அமைதியாக பேசுகிறார். கவலைப்படாதீங்க, நீங்கள் இல்லை, கர்த்தர் தான் என்னை இங்கே கொண்டு வந்தார், உங்கள் மூலமாக கொண்டு வந்தார், விசாரப்பட வேண்டாம் என்று சொல்லி அமர்ந்திருந்து அவர்களையும் அமைதிப்படுத்தினான். பயந்திருந்து அவர்களையும் அமைதிப்படுத்தினான். தானும் அமைதியாக இருந்தான். ஆகவே எல்லா சூழ்நிலைகளிலும் யோசேப்பு அமர்ந்திருந்து காத்து
அவர் கர்த்தர் என்பதை அறிந்து கொண்டான். பிரியமானவர்களே, உங்களுக்கு விரோதமாக யாராவது எந்த சூழ்ச்சி செய்தாலும், எந்த தீமை செய்தாலும், கர்த்தருடைய வாக்குத்தத்தம் உங்களுக்கு இருக்கும் பொழுது உங்களை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. தீமைகளை நன்மையாக கர்த்தர் உங்களுக்காக மாற்றுவார். ஆமென். ஆகவே நீங்கள் என்ன செய்யணும்? அமர்ந்து இருக்கணும். எந்த விதத்திலும் யார் மேலேயும் நீங்கள் அவர்கள் மேலே எந்த விதத்திலும் கோபப்பட்டு உங்களுடைய மாம்ச பலத்தை காண்பிக்கக்கூடாது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே பிரியமானவர்களே, அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தர் மேலே இருக்கிற விசுவாசத்தினாலே நாம் அமைதியாக இருந்து அமர்ந்திருந்து கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் கூட நாம் பார்க்கும்பொழுது நாம் பார்க்கிறோம், நம்ம இஸ்ரவேல் மக்கள் எல்லாரும், இஸ்ரவேல் மக்கள் வனாந்திரத்தில் கடந்து வர்றாங்க. அவர்களுக்கு முன்னும் பின்னும் பயங்கரமான நெருக்கம். இங்கே செங்கடல், இங்கே பார்வோனுடைய ஆர்மி வந்து நெருக்குது. ஒரே கூக்குரல் இடுறாங்க. மோசே சொன்னார், அமைதியாக இருங்க, அமைதியாக இருங்க. அவர் கர்த்தர், அவர் தான் உங்களை வரவழைத்தவர், அவர் தான் உங்களை வழிநடத்தி கொண்டவர். ஏன் கத்துறீங்க? அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று சொன்னான். என்ன நடந்தது என்று நமக்கு தெரியும். பாருங்கள், யாத்திராகமம் 14வது அதிகாரத்தில், யாத்திராகமம் 14ல் 13-14வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருங்கள் என்றார். ஹல்லேலூயா. நீங்கள் சும்மா இருங்க, நீங்கள் சும்மா இருங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நீங்கள் சும்மா இருந்து அவர் தேவன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார் அல்லவா? மோசே சொன்னார், இஸ்ரவேல் மக்கள் நீங்கள் சும்மா இருங்க, அவர் தேவனாக இருக்கிறார், அவர் செய்கிற காரியத்தை நீங்கள் பாருங்கள் என்று சொன்ன பொழுது செங்கடல் பிளந்தது, இஸ்ரவேல் மக்களுக்கு வழிவிட்டது. ஹல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் அவர்களை நடத்தினார், அவர் தேவனாக இருந்தார். ஆமென். உங்களையும் நடத்துவார். செங்கடல் உங்களுக்கு முன்பாக இருக்கிறதா? எதிரி துரத்தி கொண்டு வருகிறானா? பயப்படாதீங்க. ஹல்லேலூயா. சும்மா இருங்க, அமைதியாக இருங்க, அமர்ந்திருந்து அவரை நோக்கி பாருங்க. செங்கடல் பிளக்கும், உங்களுக்கு வழி திறக்கும். ஹல்லேலூயா. உங்களை விரட்டி கொண்டு வருகிற எதிரி காணாமல் போய்விடுவான். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில சொன்ன காரியத்தை நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதே போலதான் நம்ம தாவீதை குறித்து கூட பார்க்கிறோம். பல வசனங்கள் நீங்கள் தேடி வாசித்து பார்க்கலாம். தாவீது, நீ ராஜாவாக போகிறாய் என்று கர்த்தர் அவனுக்கு வாக்கு கொடுத்திருந்தார். அது ராஜாவாகிய சவுலுக்கும் தெரியும். அதனால சவுல் விரட்டி கொண்டு வந்தான். விரட்டி கொண்டு வந்த பொழுது ஒரு சமயத்தில் சவுல் படுத்திருக்கிறான், தூங்குறான். தாவீது பின்னால் நிற்கிறான். கூட இருந்த ஒரே குத்தி போடியாடுறான். இல்லை இல்லை, நான் செய்ய மாட்டேன். ஐ வில் வெயிட், நான் காத்திருப்பேன். தேவன் என்னை உயர்த்துகிற வரைக்கும் நான் காத்திருப்பேன். இவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், இவரை நான் கொல்லக்கூடாது. ஒருவேளை இவர் யுத்தத்திற்கு போய் பெலிஸ்திரால் இவர் கொல்லப்பட்டு அதற்கு பிறகு ஏதாவது நடந்து கர்த்தர் என்ன செய்தாரோ அது செய்யட்டும், நான் செய்ய மாட்டேன். ஐ வில் நாட் டேக் த லா இன்டு மை ஹேண்ட்ஸ் அப்படின்றார். சட்டத்தை என் கையில் எடுக்க மாட்டேன். ஆமென். அதனால நான் அபிஷேகம் பண்ணப்பட்ட வரைக்கும் கர்த்தர் அவரை ராஜாவாக வைத்திருக்கிறார், அவர் வைத்திருக்கிற வரைக்கும் அவர் இருப்பார், நான் அதை தடை செய்ய மாட்டேன் என்று சொல்லி தாவீது அமர்ந்திருந்து காத்திருந்தான். அதனால தான் 46வது சங்கீதத்தில் எழுதுகிறாரு, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறியுங்கள் என்று சொல்லியிருக்கிறாரே என்று நமக்கு நினைப்பூட்டுகிறார். ஹல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய வாக்குத்தத்தம் நம்மை நோக்கி வருகிறது. அமர்ந்திருந்து காத்திருப்போம். ஆமென். நாம் அமர்ந்திருந்து காத்திருப்போம். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்வார். தேவனுடைய திட்டம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் நாம் அவசரப்பட்டு இப்படி அப்படியே செய்யக்கூடாது. அமர்ந்திருந்து கர்த்தர் தம்முடைய காரியத்தை செய்யட்டும் என்று நாம் அமர்ந்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாருங்க, ஏசாயா 30வது அதிகாரம் 15வது வசனத்தில் ஒரு அருமையான வாக்குத்தத்த வார்த்தையை கர்த்தர் இஸ்ரவேல் மக்களுக்கு சொன்னார். அவருடைய சூழ்நிலை அப்படி இருந்தது. பார்த்து சொன்னார், நீங்கள் இங்கே அங்கே ஓடாதீங்க, எகிப்தில் உங்களுக்கு ஹெல்ப் கிடைக்கும், இங்கே ஹெல்ப் கிடைக்கும், ஓடாதீங்க. உங்களுக்கு ஹெல்ப் நான் தான் உங்களுடைய தேவன், நான் உங்களுக்கு உதவி செய்ய. அமர்ந்திருந்து காத்துருங்க, இங்கே ஓடாதீங்க. உங்களுக்கு விடுதலை கிடைக்கும், உங்களுக்கு உயர்வு கிடைக்கும், நீங்கள் அமர்ந்திருங்க. பாருங்கள், ஏசாயா 30வது அதிகாரம் 15வது வசனத்தில் விதமாக எழுதப்பட்டிருக்கிறது. ஏசாயா 30:15, நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள், அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பெலனாயிருக்கும் என்று இஸ்ரவேலின் பரிசுத்தராயிருக்கிற கர்த்தராகிய தேவன் சொல்கிறார்.
என்று இஸ்ரவேல் மக்களுக்கு சொன்னார். இஸ்ரவேல் மக்கள் தாங்கள் விடுதலை அடைய வேண்டும், அதோ எதிரி கையிலேருந்து விடுவிக்க அப்படி இப்படின்னு இங்கே ஓடலாமா அங்கே ஓடலாமா? கர்த்தர் சொன்னார், எங்கேயும் ஓடாதீங்க, உங்களுக்கு நான் தான் பெலன், நான் தான் உங்களுடைய இரட்சகர், உங்களுக்கு உதவி செய்கிறவன் நான் உங்கள் தேவன், அதனால நீங்கள் அமர்ந்திருங்க என்று சொன்னார். அமெரிக்கையும் நம்பிக்கையுமாக நீங்கள் இருந்தால் விடுதலை தானாக உங்களுக்கு வரும், நான் கொடுப்பேன் என்று கர்த்தர் சொன்னார். அதுதான் நமக்கு இன்றைக்கு சொல்கிறார். இங்கே ஓடாதீங்க, அலசடிப்படாதீங்க, அமர்ந்திருந்து கர்த்தரை நம்பியிருங்க. ஹல்லேலூயா. அமெரிக்கையும் நம்பிக்கையும் தான் நம்முடைய பெலன், நம்முடைய தேவ பெலன். கர்த்தருக்கு சோதரம். பாருங்க, ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பிடிக்க வந்தாங்க. அன்று ராத்திரியில் கெத்செமனே தோட்டத்தில் பிடிக்க வந்தாங்க. பிடிக்க வந்த பொழுது கூட இருந்த சீஷர்கள்லாம் கொஞ்சம் கொந்தளித்தாங்க. அதில் ரொம்ப துடுக்கு நம்ம பேதர் என்ன செய்துட்டாரு, பட்டயத்தை எடுத்து பிடிக்க வந்தவன் ஒரு காதை வெட்டிட்டார். அப்போ இயேசு என்ன சொன்னார், இல்லை இப்படி நம்ம நீ செய்யக்கூடாது, அமைதியாயிருன்னு சொன்னார். அமர்ந்து தேவனுடைய திட்டம் நிறைவேறணும், பிதாவினுடைய திட்டம் நிறைவேறணும், நான் சிலுவைக்கு போகணும், அப்போ தான் ரட்சிப்பு வரும், கொஞ்சம் அமைதியாயிரு என்று அவரை அமைதிப்படுத்தினார். பாருங்க, நான் வாசிக்கிறோம் யோவான் 18வது அதிகாரம், யோவான் 18வது அதிகாரம் 10-11வது வசனம். அப்பொழுது சீமோன் பேதுரு தன்னிடத்தில் இருந்த பட்டயத்தை உருவி பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனை வலது காதரை வெட்டினான். அந்த வேலைக்காரனுக்கு மல்கூஸ் என்று பெயர். அப்பொழுது இயேசு பேதுருவை நோக்கி, உன் பட்டயத்தை உரையிலே போடு, பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணாதிருப்பேனோ என்றார். பிதாவின் சித்தம் நிறைவேறணும்ப்பா, நீ அவசரப்படாத, பதறாத, பதஷ்டப்படாத, கொஞ்சம் அமைதியாயிரு என்று வெட்டி போட்டு அவன் காது எடுத்து அவனுக்கு ஒட்டி வச்சாரு. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே நாம் பதறக்கூடாது, பதஷ்டப்படக்கூடாது, அவசரப்படக்கூடாது, மாம்சத்தில் எதையும் நாம் செய்திடக்கூடாது. ஸ்தோத்திரம். அமைதியாக நாம் கர்த்தருடைய திட்டம் நம் வாழ்க்கையில் நிறைவேறுவதற்கு அனுமதிக்கணும். ஆகவே பாருங்க, 2 கொரிந்தியர் 10வது அதிகாரம், 2 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 4-5 வசனங்களிலே நாம் இவ்விதமாக பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் 10:4-5. எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்திற்கு ஏற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்கத்தக்க தேவபலன் உள்ளவைகளாய் இருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்குள் கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். எல்லா விதமான எண்ணங்கள், எல்லா விதமான எதிர்ப்புகள், உள்ளே வருகிற சோர்வுகள், இச்சைகள், எதிர்ப்புகள் எதுவாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் கிறிஸ்து இயேசுவின் மேலே இருக்கிற நம்பிக்கையை அப்படியே சிறைப்படுத்துகிறோம். அவை எல்லாவற்றையும் அரெஸ்ட் பண்ணுறோம். எனக்குள்ளே கொதிக்கிற கொதிப்பு, எனக்குள்ளே எழும்புகிறதான இச்சைகள், பலவிதமான தர்க்கங்கள், எதிரிகளால் இந்த உலகத்திலே வருகிற தர்க்கங்கள் எல்லாவற்றையும் கூட மாம்ச பலத்திலே நான் போராட மாட்டேன். என்னுடைய பெலன் ஆவியின் பெலன், கிறிஸ்துவுக்குள்ளே எல்லாவற்றையும் சப்டியூ பண்ணுவேன், சிறைப்படுத்துவேன். எல்லா எண்ணத்தையும் கிறிஸ்துவின் மேலே இருக்கிற நம்பிக்கையினாலே சிறைப்படுத்தி அமைதியாக இருப்பேன். கிறிஸ்து என்னுடைய கண்மலை, கிறிஸ்து என்னுடைய தேவன், அவரே என்னுடைய இரட்சகர், அவனுடைய தேவன். ஆகவே நான் அமெரிக்கையும் நம்பிக்கையுமாயிருந்து கிறிஸ்துவினால் வருகிற இரட்சிப்பை, விடுதலையை, ஆசீர்வாதங்களை, பலனை நான் பெற்றுக்கொண்டு தேவனுடைய திட்டம் என் வாழ்க்கையிலே நிறைவேற நான் அனுமதிப்பேன். நான் விசுவாசத்திலே அமைதியாக காத்திருப்பேன். ஹல்லேலூயா. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். உங்கள் வாழ்க்கையிலே கொந்தளிப்புகள் இருக்கிறதா? நீங்கள் கொந்தளிச்சுட்டு இருக்கீங்களா? கோவப்பட்டு இருக்கீங்களா? இதை செய்யலாம், அதை செய்யலாம்னு எண்ணிட்டு இருக்கீங்களா? எல்லா எண்ணங்களையும் கிறிஸ்துவுக்குள்ளே சிறைப்படுத்துங்க. கிறிஸ்து உங்களுக்கு விடுதலை கொடுப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை கொண்டு நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கண்களை மூடி செபிப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் கூட தேவ சமூகத்திலே வந்த பிள்ளைகளை, கர்த்தாவே உம்மை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளை, நீரே வல்லமையுள்ளவர் என்று உம்மை ருசித்து பார்க்க காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு வல்லமையுள்ள தேவனாக எல்லாவற்றையும் செய்யும். நல்ல சுகத்தையும் பலனையும் ஆரோக்கியத்தையும் தார். தேவைகளை சந்தியும். பிள்ளைகளுக்கு வேண்டிய படிப்பை தாரும். தேவைகளை சந்திப்பீராக. உம்முடைய வருகை காயங்கள் ஒவ்வொருவரையும் ஆயத்தப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமையுள்ள நாமத்திலே எங்கள் ஜெபங்களை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.